வாங்க வாங்க வாங்க, 20 பேர் வந்திருக்கீங்க. பாருங்கள், புட்டபர்த்தியில் இந்த ஊர் இது கோகுலம் சொல்லுவாங்க. அந்த பாருங்க, அங்கெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. சென்னை மாதிரியே இருக்கும், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இவங்களாம் எத்தனை கோடி சம்பாரித்து வச்சுருக்காங்களோ தெரியல. ஒருத்தருமே கமாண்ட் போட மாட்டேங்கிறாங்க. கார் நிற்கிதா, நானும் அமைதியாகிடுறேன். இது புட்டபர்த்தி லாஸ்ட்டு. விவசாயம் தெரியுதுங்களா? தென்னை மரம் விவசாயி சூப்பராக இருக்குதுங்க. நேற்று போய் பாட்டு வந்தோம்ல, இது வேறு இடம். பெரிய 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 அப்பார்ட்மெண்ட்டு. தென்னை மரத்தில் போய் இளநீ பறித்து பொடிக்கலாமா? மேலே இருக்குது. நம்ம எப்படி ஏற முடியும்? மரத்தில் ஏற முடியாது. இந்த இடத்துல இந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன் பண்ணாமல் போட்டிருக்காங்கன்னு தெரியல. 20 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் லைக் போட மாட்டேங்கிறாங்கப்பா. அது ஏதோ சம்திங் நம்பர் மட்டும் அனுப்பிச்சி விட்றாரு யூடியூப்கார். என்ன யூடியூப்கார் லைவ் இந்த லட்சணமாக கொடுக்குறீங்க? வர்ற ஆளுகள் மட்டும் வர்றாங்க, கமெண்ட் போடுற வேலையே இல்லை. இந்தாங்க, இங்கே ராகி செடி, இது கேழ்வரகு போட்டிருக்காங்க. இப்போ கேழ்வரகுக்கு தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்தா கேழ்வரகு செடி பார்க்குறீங்க பாருங்க, எப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் அவங்க வீட்டு செலவுக்கே வச்சுக்குவாங்க, சேல் பண்ணலாம் மாட்டாங்க. ரொம்ப தூரம் தான், அந்த வீடாட்டு தெரியுது பாருங்க, அங்கே வரைக்கும் இருக்குது கேழ்வரகு. சூப்பர். தென்னை மரம் சூப்பராக இருக்குது. நாய்கள் எல்லாமே இங்கே இருக்கிற நாய்களாம் கடிக்காதுங்க, எல்லாமே பிஸ்கட் கொடியாரும். இங்கே நிறைய பேர் பிஸ்கட் அதில் போட்டு பழக்கி வச்சுருக்காங்க. ஏய் ஆடி பிச்சு இயற்கையின் அன்னை அழகின் பார்க்கணும் மடியில். வெள்ளை இருக்கிற செடி, என்னென்னமோ சொல்கிறாங்க. வாழ்க்கை வாழ்கிறக்குள்ள, ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போகிறதுக்குள்ள அதை செய்யி இதை செய்யின்னு சொல்லி எங்கேயோ கொட்டி விட்றாங்க வாழ்க்கையை. ஒருத்தர் கமெண்ட் போட்டால் பாவம். ப்ளீஸ் டபுள் டச் மீ லைக். வீட்டு சேல் போட்டிருக்காங்க.